டிவிஷன் பெஞ்ச் சொன்னாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் சரி, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் சொல்கிற தீர்ப்பை நான் சொல்லுவேன். நான் வக்கீலாக இருந்தப்போ என்ன மாதிரி என் கருத்தோட்டம் வச்சிருந்தேனோ அதே தான் நீதிபதியாக இருக்குன்ற முறையில் அவர் செயல்படுறது புதுசு இல்லைன்னு என் கருத்து சார். இந்த பாதுகாப்பு பணிக்கு போகிறது என்ன பிரச்சனை அதில் சார்? சிஐஎஸ்எஃப்க்கு சார் நான் கேட்குறேன், இப்போ இது யாரோட கோரிக்கை? மக்கள் கோரிக்கை இல்லை, சங்கிகள் கோரிக்கை. நீங்கள் இந்த உறுதியை சொல்லலாம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுது, பல கோயில்களில் தீபம் ஏற்றப்படுற மாதிரி திருப்பரங்குன்ற கோயில தீபம் ஏற்றப்படுது. அதான் கோயில் நிர்வாகத்தோட வாக்கு. இது முஸ்லிம்களுடைய வாதம் அல்ல. கடவுளை விட அதிக அதிகாரம் உள்ளவர் சாமிநாதன், நீதிபதி சாமிநாதன் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லாம் எவ்வளவு நாள் இருக்குன்றது தான். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நம்ம நீதித்துறை சார்பில் இது வரைக்கும் நம்ம பார்த்திராத பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்கா பக்கத்துல இதுவரைக்கும் நடைமுறையில இல்லாத வகையில 2வது கார்த்திகை தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளும் சிஐஎஸ்எஃப் படையை அனுப்புனது இப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் நடந்திருக்கு. இதை பத்தி நம்ம நீதியரசர் ஹரிபரந்தாமன் சார் கிட்ட தான் பேச இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இதுவரைக்கும் நடைமுறையில இல்லாத ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டு 2வதாக ஒரு இடத்துல, அதுவும் ஒரு தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தூண்ல கார்த்திகை தீபம் ஏத்தலாம் அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதில் தர்காவுக்கு பக்கத்தில் மட்டும் இல்லை, அந்த தர்கா பகுதி வழியாக போனதான் அந்த இடத்துக்கே போக முடியும் அப்படின்றாங்க. அதை நீங்கள் எனக்கு அதை சொல்கிற தகவல். ஆமாம், அதை எனக்கு தெரியாது. அதை அது ஒரு முதல், அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். 2, இந்த இடத்துல ஏற்றணும்ன்ட்டு 2014 ஒரு வழக்கு போடப்பட்டு அது 2014 நீதிபதி வேணுகோபால் அவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்டது. சரி, அதுக்கும் பேரில் அவர் அப்பீல் போறாரு. 2 நீதிபதிகள் அமர்வுக்கு. 2 நீதிபதிகள் அமர்வு, நீதிபதி கல்யாண சுந்தரம், நீதிபதி பவானி சுப்பராயன், அந்த அமர்வு அந்த அப்பீலை ஏற்றுக்காம நிராகரிச்சுட்டு, அப்படிலாம் இல்லை, கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணா அவங்க எங்க வைக்கிறாங்களோ அதுதான் இந்த இடத்துல அவங்க தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். அப்போ அதே கோரிக்கையுடன் இவங்க வந்தா அதை எப்படி ஏத்துக்கலான்றது தான். அதை நீதிமன்ற ஒழுங்கு, ஜுடிஷியல் டிசிப்ளின்பாங்க. இப்போ என்னன்னா, இப்போ 2 நீதிபதிகள் கூட பரவாயில்லன்றாங்க எல்லாத்துக்கும். இப்போ இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு அடுத்து பேசலாம் அதில். எனவே அது அந்த ஜுடிஷியல் டிசிப்ளின் அதில் இல்லை அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்லை, அந்த டிசிப்ளின் இவர் நீதிபதி சுவாமிநாதனுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி இல்லை, நாங்கள் வாதாடப்பட்டது, அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. டிவிஷன் பெஞ்ச் சொன்னாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் சரி, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் சொல்ற தீர்ப்பை நான் சொல்லுவேன். நான் வக்கீலா இருந்தப்போ என்ன மாதிரி என் கருத்தோட்டம் வச்சிருந்தேனோ அதே தான் நீதிபதியா இருக்குன்ற முறையில் அவர் செயல்படுறது புதுசு இல்லைன்னு என் கருத்து சார். காலையில இருந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவருடைய ஒரு சார்பா செயல்பட, ஆமா, அவருடைய சித்தாந்தம் சார்பாக அவர் செயல்படக்கூடாது, ஆனால் செயல்படுகிறார்ன்றது தான் என் கருத்து. எனக்கு சித்தாந்தம் இருக்கு சார். நான் வக்கீலா இருக்கப்போ ஒரு சித்தாந்தம் இருந்தது. சரி, நீதிபதியான போது அந்த சித்தாந்தத்தை கிட்டத்தட்ட அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க. அந்த சித்தாந்தமே இது இல்லைன்றது இல்லை, ஆனால் அதனுடைய வீச்சை அநேகமாக முழுக்க குறைப்பதற்கு, இல்லாமல் பண்ணுவதற்கு கட்சிக்காரர்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவரை அவருடைய எல்லா தீர்ப்பும் இப்படி ஒரு சனாதானத்துக்கு ஆதரவான தீர்ப்புகள், வர்ணாசிரத்துக்கு ஆதரவான தீர்ப்புகள் அப்படின்றது இன்னைக்கு ஒரு விமர்சனத்துக்கு நான் மட்டும் இல்லை, பலரால முன்வைக்கப்படுதுன்னு எங்க இருக்கு சார். அதை ஒரு அரசியல் இருக்கவும் வரக்கூடாதுன்னு நான் மீண்டும் சொல்றேன். வரலாம் நீதிபதியா, RSSல வரலாம், என்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தா வரலாம், திமுகவுல இருந்தா வரலாம். தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெஸ்ட் உதாரணம் நீதிபதி ரத்னவேல் பாண்டியன், மாவட்ட செயலாளராக இருந்தவர். ஓகே, ஆனால் அவர் நீதிபதியாக வந்த போது எம்ஜிஆர் ஆட்சேபனையே பண்ணல. அவர் உச்ச நீதிமன்றம்லாம் போறாரு அப்போ. ஆனா அதனால அதாவது நீ வந்தவர் பாடி இதை ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா ஒரு ஃப்ளோல வரும்போது அது உன்னை பாதிக்கும் ஒரு மனுஷன். அதை குறைச்சிக்கிட்டு இருக்கணும் இல்லை இவர்ன்றது என்னுடைய அப்பீல். அது நான் அவரை இதை நல்லதுன்னு சொல்றோம். இதை அவரே ஒத்துப்பாரு, இந்த கான்செப்ட் அவர் ஒத்துப்பாரு. ஆனா அதெல்லாம் இல்லை, நான் இருக்கேன்றாரு. அது பொதுவான மக்கள் தான் ஜட்ஜ் பண்ணும்.
இருக்காரா இல்லையான்ட்டு நான் மட்டும் சொல்ல இதை. உங்களுக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனோட தனிப்பட்ட நட்பு இருக்கு சார், நிச்சயமாக. இப்ப அவர் சமீபத்துல இப்ப பேசுறதில்ல, நல்லாவே நட்பு இருக்கு. நல்லாவே. இதை பத்தில விவாதிச்சிருக்கீங்களா சார்? அவர் அப்ப வக்கீல், அவர் அப்ப விவாதிச்சிருக்கேன். வக்கீலா இருந்து அவர் இந்த கருத்து வச்சுக்கலாம் ஆட்சேபம் கிடையாது. நல்லாவே நட்பு இருக்கு. அத வக்கீலா இருந்து அவர் குடும்பத்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அதை பதிவு பண்ணலாம் நீங்க. இன்னொன்னு இது கிடையாது, வேற யாரும் தோழர்களே வந்து கிடையாது. வந்து உணவு உண்டு போயிருக்காரு, விளங்குதுங்களா? அப்ப அவர் இந்த கருத்தை சொல்லி இருக்காரு, இந்த மாதிரியான கருத்துக்களை. அப்பா அதுல எனக்கு ஒண்ணும் அப்ப நான் அதில் தப்பு ஐயா, இந்த மாதிரி அவரு கன்வர்ஷன்லாம் வந்து அதை வந்து எதிர்க்கிறவர். நான் சொன்ன கன்வர்ஷனை வந்து சாதி தான் மாற முடியாது, மதம் மாறலாம்னு அரசமைப்பு சட்டமே சொல்லுது. என்ன இல்ல இல்ல என்னால ஏற்றுக்க முடியாது ஜட்ஜுங்கிறாரு. அது அவருடைய கருத்து. அப்போ ஆனா ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அதை வச்சுக்க கூடாது. நமக்கு இப்ப வந்து அவருக்கான எனக்கு பர்சனல் ஒண்ணும் கிடையாது சார், ஐடியாலஜிக்கல். ஆமா, ஐடியாலஜிக்கலா இருந்து அதை வந்து அவர் வக்கீல் அந்த கூட உனக்கு ஆட்சேபம் இல்லை. இதே ஐடியாலஜி அவர் வச்சிருந்தாருன்னா அவர் நாளைக்கு ரிட்டையர் ஆகிட்டு வந்தாலும் எனக்கு ஆட்சேபம் இல்லை. நீதிபதியாக இருந்து இந்த இதை வந்து அங்க சொல்லும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல, அவ்வளவுதான். இல்ல, அப்போ நீதிபதி ஒரு ஐடியாலஜி சார்பா செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு எதிராக ஒரு அப்பீல் போறாங்க. அதை வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கிறாங்க. அவங்களும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னது சரிதான் சொல்றாங்க. அப்போ நம்ம ஜி.ஆர். சுவாமிநாதனை மட்டும் நம்ம குற்றம் சொல்றது சரி? இவங்களையும் சொல்றது தப்பு இல்லையா? நான் இவங்களை நீ கேட்கல, நான் அதுக்கு அடுத்து சொல்ல. இவர்களும் அதுல அவங்க சொல்றது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. பெஞ்சு சொல்றது அது 2வது ஜட்ஜை பொறுத்தவரை ஜூனியர் ஜட்ஜா இருப்பாங்க. முதல் ஜட்ஜு தான் அநேகமாக தீர்மானம் பண்ற சக்தியாக இருப்பார்கள், பொதுவா நடைமுறையில சொல்றேன். ஆனால் சட்டத்தின்படி 2 பேரும் சேர்ந்துதான் பண்றாங்க. அதுல அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதுல 3 செய்திகளை அவங்க சொல்றாங்க. அவமதிப்புக்கு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பில் நீதிபதி சாமிநாதன் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பில் கோயில் நிர்வாகம் 3ஆம் தேதி தர்கா பக்கத்துல வந்து, அது அருகில வந்து ஒரு 50 மீட்டர் எவ்வளவு தூரம் சார் அதுக்குள்ள இருக்கிறதுல, அதாவது அங்க வந்து அவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும். 2வது தீபம் சார். ஏற்கனவே காலாங்காலமாக இப்ப எப்படி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுது, பல கோயில்களில் தீபம் ஏற்றப்படுற மாதிரி திருப்பரங்குன்ற கோயில தீபம் ஏற்றப்படுது. அதான் கோயில் நிர்வாகத்தோட வாக்கு. இது வந்து முஸ்லிம்களுடைய வாதம் அல்ல. நாங்க ஏத்துறோம். எங்க ஏத்துறோம்? அந்த கோயிலுக்கு மேல நேர் செங்குத்தாக மேல உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க தீபத்தூண் இருக்கு. அங்க வருஷா வருஷம் நாங்க ஏத்துறோம், இந்த வருஷமும் ஏத்துறோம். அங்க மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பக்தர்கள்லாம் வந்து கலந்து வழிபட்டுட்டு போறாங்க. இவங்க இந்துத்துவ குரூப் தான் இந்த இடத்துல ஏத்தணும்னு சொல்லி தர்கா பக்கத்துல தான் அவங்களுக்கு ஏத்தணும். இதை வந்து ஏத்துறதுன்னு அவர் சொன்னதுல அவள் தவறு இல்லை. யாரு நீதிமன்ற அதை வந்து கோயிலுக்கு சொன்னதில் தவறு இல்லை. கோயில் வந்து அதை நடைமுறைப்படுத்த முனையாத போது அவர் என்ன குமார் ராம ரவிக்குமார் அவரே போய் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்றது, அப்படின்னு அவர் சொன்னதுலயும் தப்பு இல்லை. 1ஆம் தேதி உத்தரவுல அது இல்லை. கண்டெம்ட்ல கோயில் ஏத்தலப்பா, நான் நீயே போய் ஏத்திக்கோ. நான் பேங்க சொன்னேன் பணம் கொடுக்க சொல்லி தரல, என்ன சாவி நீயே போய் திறந்து எடுத்துக்கோ அப்படின்றது. அப்போ ராம ரவிக்குமார் வந்து போய் ஏத்திக்கலாம். 3 ராம ரவிக்குமார் ஒரு 10 பேரை கூட்டு போலாம். எந்த 10 பேர் அவரே தீர்மானிப்பார், அதுவும் தப்பு இல்லை. இந்த 10 பேருக்கும் ராம ரவிக்குமாருக்கும் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் உயர் நீதிமன்றத்தை காவல் காப்பதற்காக 2014 வந்து தவறான செயல் சார். அது கூட எங்க இருக்கு என்ன பாதுகாப்பு என்ன வேண்டி கிடக்கு? தமிழ்நாட்டில் நம்ம பாதுகாப்பு தருவோம் சார். இது ஒன்றும் காஷ்மீர் ஸ்ரீநகரோ டெல்லியோ கிடையாது குண்டு வெடிக்கிறதுக்கு. இங்க அந்த வடநாட்டுக்கு ஒரு நீதிபதி இங்க இருந்தாரு, அவர் வந்து இதை கொண்டு வந்து பிடிச்ச இது நமக்கான வீண் செலவு அது. அப்போ இதை இந்த அடுத்தது அவர் சொல்றது சிஎஸ் போடுறதும் தப்பு இல்லை அப்படின்றாரு. நேற்று முதலாக மீடியாவுக்கு சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி கொடுத்தார் சார். அவர் முதல்ல சொன்னது இதுதான், சிஏஎஸ் வேலை நீதிமன்றத்தை பாதுகாப்பது. அதுக்கு இந்த வேலை கிடையாது. இந்த தமிழக அரசு அதனுடைய வேலையை செய்ய தவறிட்டா அதுக்கு வழி இருக்கு சார், தண்டனை கொடுக்கறதுக்கு, அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. இது வழி கிடையாதுன்னாரு சார்.
அதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அப்ப நீதிபதி சாமிநாதன் சொன்ன நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சொன்னதை இவர்கள் அப்படியே ஆமோதிக்கிறார்கள். ஆனா அவர் சில வழக்குகளை வந்து சுட்டி காட்டி சொல்றாரு. கேரளாவுல இப்படி ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காரு சார், அந்த தீர்ப்பு வந்து சரியா அதை நடைமுறைப்படுத்தலாம், கையில் எடுத்துக்கலாம் சார். இல்ல அந்த தீர்ப்பு வந்து சிஎஸ்எஃப்ல வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் சார், அதுவும் வேற ஏதோ ஃபோர்ஸ். அது என்ன சூழல்ல வந்து அந்த தீர்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கல, படிச்சாலும் தெரியும். அப்படி இருந்தா அதுவும் தப்பு சார். ஒரு தவறான உன்னுதாரணம் இருந்தா அது சரியாயிடும். என்ன இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் பல முறை இந்த மாதிரி பண்ணிருக்கு சார். தவறுகள் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆயிரக்கணக்கான ஜெயபிரகாஷ் நாராயணன் உட்பட மிசாவில் கைது செய்யப்பட்ட போது அதை விசாரிக்க முடியாது என்று சொன்னது. அப்ப அடுத்து 50 வருஷம் பொறுத்து அது தப்புன்னு சொல்லுச்சு சார். அதனால இதனால என்ன இருக்கு, தவறு என்றால் தவறு இல்ல சார். சிஐஎஸ்எஃப் அந்த பாதுகாப்பு பணிக்கு போறது என்ன பிரச்சனை அதுல சார்? சிஐஎஸ்எஃப்க்கு சார் நான் கேட்கிறேன், தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளவு சார் ஜனத்தொகை? 8 கோடி பேர். 8 கோடி பேர். நம்ம தமிழக மீனவர்கள் நம்முடைய கடல்ல இலங்கை ராணுவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க சார். இலங்கை எவ்வளவு சார் மக்கள் தொகை? கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டோட கம்மி தான். 1 கோடிக்கும் குறைவு சார். நம்ம போலீஸை விட்டா அந்த ஊரை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க சார். ராணுவம்லாம் தேவையில்லை சார். நம்ம கடல்ல 800 பேரை சுட்டு கொண்டானே, எல்லாம் சீஃப் மினிஸ்டர்லாம் கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஏப்பா இந்த நான் போட்டு தரேன், மெட்ரோ போடுறோம்ல, போட்டு கொடுக்க முடியாதா என்ன? போட்டு தான் வரான். அவனுக்கு பெரிய சப்மரைன்ல எல்லாம் வரல, நீர்மூழ்கி கப்பல்லாம் தர போய் அவனுக்கு ஒரு போட்டு ஒரு தட்டுவா அப்படின்னு சொன்னாங்களா? ஏன்னா அது நமக்கு எல்லைக்கு உட்பட்டது அல்ல. அவங்கள வச்சு அது வேலை பண்ண முடியாது. அவங்களுக்கான சார் அவங்க வந்து உயர் நீதிமன்ற பாதுகாப்பு கூட கிடையாது சார். உயர் நீதிமன்றத்துல ஒரு தனிப்பட்ட நீதிமன்றத்துக்குள்ளாரதான் அவங்க வேலை. நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு கூட தமிழ்நாடு போலீஸ் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்க தான் பாதுகாப்பு. ஒவ்வொரு நீதிபதிக்கும் 2 செக்யூரிட்டி இருக்கா தமிழ்நாடு போலீஸை. இப்ப நீங்க போயிட்டு வாங்கப்பா சொல்லாம சொல்லலாம், இது சொல்லலாம் அதையும் சொல்லாமே சார். ஏன் உத்தரவு அமல்படுத்திட்டு வா நீன்ட்டு சரியான்றதுதான் கேள்வி. இன்னும் தன்னுடைய ஐடியாலஜில சித்தாந்தத்தில் வந்து இன்னும் கூட அங்க இருக்காரு. அவரை வந்து இன்னும் அந்த இருக்காருன்றது என்னுடைய கருத்து சார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்படி ஒரு உத்தரவு கொடுக்குறேன், ஆனா அது அரசு நிர்வாகம் சரியா செய்யல அப்படின்னும் போது ஜனநாயகத்துக்கே வந்து அது ஒரு டெத் நெல் மாதிரி ஆயிடுது. அப்போ நான் வந்து நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துறேன் அப்படின்னு ஒரு வாதத்தை சொல்றாரு. சிஏஎஸ்எஃப் அனுப்புறேன்னு சொல்றாரு. 6 மணிக்கு தீபம் ஏத்தனா 6:05 நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு வகையில ஒவ்வொன்னா போலாம் சார். முதல்ல போன வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு அடுத்து இந்த வருஷம் கார்த்திகை தீபம் இருக்கு. மனு போடுறல ராம ரவிக்குமார், அவர் ஏன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போடல? இந்த போர்ட்போலியோவுக்கு ஜிஆர் சாமிநாதன் வருவார்னு பார்த்துட்டு இருக்காரு. இஸ் இட் நாட் ஃபாரம் ஷாப்பிங்? அப்போ இவர் வருவார்னு எதிர்பார்த்து ஃபாரம் ஷாப்பிங் ஏன் போடல? ஏன் சார்? ஏன்னா 1 வருஷம் இருக்குல்ல, ஏன் லாஸ்ட் 10 டேஸ்ல போடுறாரு? ஒரு 10-11 பேர் இந்த வழக்கில் கேட்கறாங்க. எப்படி கேட்கறதுக்கு டைம் இருக்கும் சார்? இப்போ ஏற்கனவே இருக்கிறத நிறுத்தல அவர். அதில் சொல்றாரு நான் பில்டிங்கா இடிக்க சொல்றேன்ட்டு. ஏற்கனவே இருக்கிறத அவங்கள அரசாங்கம் நிறுத்தல. அப்ப இந்த வருஷம் அடுத்த வருஷம் நீ நிதானமா பாருங்க. டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி எல்லாம் அவர்தான் இருக்க போறாரு. நீ விசாரியா நிதானமா? ஏன் அவ்வளவு கடகடன்னு விசாரிச்சு 3ஆம் தேதினா 1ஆம் தேதி தீர்ப்பு சொல்லி அப்புறம் 1ஆம் தேதி இன்னைக்கு அவர் உத்தரவு அமுல்படுத்தப்படலன்னு வச்சுங்க சார், தப்பு அது. ஏன்னா தடை வாங்காத தப்பு அது. கண்டெம்ட்ல அவங்க வந்து 1 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் படி ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ். அதுக்கு அதில் வந்து அவங்க பதில் போடுறதுக்கு வாய்ப்பு தரணும். சவுக்கு சங்கர் கொடுத்த மாதிரி கொடுத்து அதுக்கு இடையில அவர்கள் பல வாய்ப்பு இருக்கு. அந்த உத்தரவு பேர்ல அப்பீல் போடலாம், கண்டெம்ட் பேர்ல அப்பீல் போடலாம், உச்ச நீதிமன்றம் வரை செல்லலாம். அவர் கண்டெம்ட் எடுக்கிறதெல்லாம் தப்புன்னே சொல்ல. கண்டெம்ட் ஒருத்தர் போடுறாரு, யாரு? ராம ரவிக்குமார் போடுறாரு. அப்போ அது மேல அவர் கண்டெம்ட்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி கலெக்டரை கேட்டு 1 மாசம் இருக்கு சார். இப்போ மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள தண்ணி போகுது, கலெக்டர் அதை பார்க்கணுமா? இதை உட்காந்து இந்த பஞ்சாயத்து பண்ணணுமா? 1 மாசம் அதுதான் டைம். இல்ல அப்ப ஏன் இவ்வளவு சீக்கிரமா ஒரு இது இவ்வளவு துரிதமா பண்ண வேண்டிய தேவை சார்? நானும் கேட்கிறேன். அதுதான் சித்தாந்தத்தினுடைய தாக்கம்னு நான் சொல்றேன். அவரு இந்த சித்தாந்தத்தின் தாக்கம் இருப்பதால் தான் இதை வந்து அவர் செய்யறாருன்னு சொல்றேன். இப்படி பண்றாரு. கண்டெம்ட்ல ஆர்டரே மாத்திட்டாரு. கோயிலுக்கு பதிலாக ராமன் நீயே போய் பண்ணிக்கன்றாரு. 10 பேரை கூட்டு போய் சொல்றாரு. அதெல்லாம் என்ன தப்புன்றாங்க சார் பெஞ்சு.
அதை நீங்க தான் முடிவு பண்ணணும், வாசகர்கள் இங்க பாக்குறவங்க தான் முடிவு பண்ணணும். இது கோர்ட்டா, இது நாடா, நீதியா, இது சரிதானான்றதை மக்கள் விவாதிக்கட்டும் சார். ஜனநாயகம் தானே, விவாதிக்கட்டும். வழக்கமா தீபம் ஏத்துறது கோயில் நிர்வாகம் செய்யும், கோயில் நிர்வாகம் செய்ய வேண்டியது சார். கோயில் நிர்வாகம் ஏத்துது. எங்க உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற தீபத்தூண்ல, அது வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல நேர் மேல இருக்கிற இடத்துல, முருகற்பருக்கு மேல இருக்கு அந்த தீபத்தூண். அங்க வருஷம் ஏத்துறாங்க. இந்த வருஷமும் ஏற்றிருக்காங்க. திருவண்ணாமலை மாதிரி ஒவ்வொரு இடங்களும் பல இடங்கள்ல பல முருகன் கோயில் இதை ஏத்துறாங்க. அப்போ ஆனால் இதை வந்து இந்த இடத்துல ஏத்தணும்ன்றது வந்து சார், இதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திய அவங்க கையில் எடுத்தாங்க சார். இதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி கிட்டத்தட்ட ஒரு கடந்த 20-25 ஆண்டுக்கு முன்னால் விநாயகர் சதுர்த்தி வீட்டில் தான் கொண்டாடப்பட்டது, வீதிக்கு வரவில்லை. யாருன்னா உங்களுக்கு எந்த வயசு இருந்தா தெரியும், இந்த பிள்ளைங்க எந்த வயசு இருந்தா தெரியாது, சின்ன பிள்ளைகளா இருந்தா 20-25 நீங்க வேணும் உங்க அப்பாவை போய் கேட்டு பாருங்க. அதுவும் வீட்டில் தான் கொண்டாடப்பட்டது. ஒரு சின்ன பிள்ளையார் வாங்குவாங்க, இது பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையில கிணறோ குளமோ ஆறோ அல்லது கடல்லையோ கரைப்பாங்க. அதுக்கப்புறம் வீதி வீதியாக வைத்து ஒரு ஆள் உயர அல்லது இந்த மாதிரி ராட்சச சிலைகளை வைத்து கையில AK-47 துப்பாக்கியை எல்லாம் கூட கொடுத்து விநாயகர்கிட்ட அதுல வந்து கெமிக்கல் இதெல்லாம் செய்து அதை வந்து ஒரு நாள், அது கூட எல்லா இடங்களையும் கரைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இது இப்ப எப்படி ஒரு இடம் மாதிரி அரசு ஒரு இடம் சொல்லும். அன்னைக்கு ஒரு அரசியல் இல்லாம விநாயகர் வழிபாடுன்றீங்களா? இது அரசியல் சார். வீட்டுல விநாயகர் சதுர்த்தி கும்பிடுறது வழிபாடு சார். இதை வீதியில பண்றது அரசியல். விநாயகர் கிட்ட இருந்து முருகனுக்கு வந்திருக்காங்க. இப்ப கார்த்திகை தீபத்தை எடுத்திருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்ல, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, 2ஆம் தேதி இன்னொரு ஆர்டர் போடுறாரு, அதுலயும் கண்டெம்ட் எடுத்திருக்காரு சார். அதுலயும் கண்டெம்ட் எடுத்திருக்காரு. 2ஆம் தேதி போட்டு அது திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கிராமத்துல இது வரைக்கும் அங்க வந்து நடந்ததே கிடையாது சார். அந்த கோயில் சொல்றீங்க, மந்து கோயில் இது வரைக்கும் நடந்து மந்து கோயில்ல பொண்ணு ஒரு அதான் சங்கி இது உங்களுக்கு இதான் அதான் சித்தாந்தத்தோட இருக்காங்க சார். மந்து கோயில் வரல நாங்க பண்ண போறோம்ட்டு யாரோ ஒரு ஆள் வரான், சங்கி வரான், அவனுக்கு வந்து கேட்கறான் பண்ணிக்கிட்டு வைப்பான்ற. இன்னைக்கு இதான் இது சார். அந்த மந்து கோயிலுக்கு 2ஆம் தேதி உத்தரவு போடுறாரு. அது 3ஆம் தேதி இன்னைக்கு அங்க வந்து அங்க பெரிய டென்ஷன் ஆகுது. அதை வந்து இதுக்கு முன்னாடியே அங்க வந்து அங்க 144 போடுறாரு அவரு, இங்க இருக்கக்கூடிய கலெக்டர். அப்போ 3ஆம் தேதி இன்னைக்கு முன்னாடியே கூப்பிடுறாரு சார். 3 மணிக்கு வர சொல்றாரு, 3:45 வர சொல்றாரு. இப்போ அன்னைக்கு காலில் அதில் கண்டெம்ட் போட்டு 1 மணிக்கு எடுத்து திண்டுக்கல்லுக்கு சொல்லி, திண்டுக்கல்ல இருந்து சார் கலெக்டர் இல்லை சார் வேலை பண்ணுவாரு. நான் கேட்குறேன், ஏன்னா இருக்கிறதுலையே ரொம்ப நிர்வாகத்தில் சிக்கலான வேலை மாவட்ட நிர்வாகம் தான். ஏன்னா அவர் பல அவதாரம் எடுக்கணும். நான் வந்து கலெக்டர்லாம் நல்லவங்கலாம் சொல்ல, அதெல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களோட பணி சுமை இருக்கு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு மழைன்னா அவங்க வீட்டுக்கே போக முடியாது. எல்லாருக்கும் இந்த உணவு கொடுக்கறது, தண்ணி போனா பார்க்கறது, இதை பற்றி தான் அவன் பார்க்கணும். இவர் என்ன சொல்றாரு, இங்கவா ஏன் உத்தரவை வந்து நீ உடனே பண்ணு, அங்கே இல்லை 144ங்க அந்த ஏரியாவில் பதட்டங்க, அதெல்லாம் கிடையாது. நீதிமன்ற உத்தரவு போடு. அவருக்கெல்லாம் அதிகாரமே இல்லை சார். கடவுளை விட அதிக அதிகாரம் உள்ளவர் சாமிநாதன், நீதிபதி சாமிநாதன் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லாம் எவ்வளவு நாள் இருக்குன்றது தான். இவ்வளவு குற்றச்சாட்டு ஒரு நீதிபதி மேல வைக்கிறீங்க. அவர் சங் பரிவாரங்களோட வந்து இணைஞ்சு செயல்படுறாரு சார். அவர் எல்லாருக்கும் தெரியும். அவரு சார் அவர் வந்து RSS பிரச்சாரக், அதில் அவரு மறைக்கிறது இல்லை. இதை வந்து இப்ப நீதித்துறையில யார் தான் தட்டி கேட்கிறது? மக்கள் தான். நேற்று சண்முகம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, CPM செயலாளர். இப்ப இன்னைக்கு நிறைய பேர் கேட்டாங்க. இன்னைக்கு திருமாவளவன் கேட்டிருக்காரு, அப்புறம் வீரபாண்டியன் CPIல கேட்டிருக்காங்க. திமுக சொல்லவே தேவையில்லை, திமுகவுடைய செயல்பாடு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அவர்கள் உறுதியாக இந்த செயல்பட்டு இருக்காங்க. அவரு சண்முகம் அவர்கள் தான் முதல் பாராட்டு அரசுக்கு சொல்றாரு. என்ன கேட்டா இதுல உறுதியான நிலைப்பாடு. ஆனா பெஞ்சு சொல்லுது தப்பு தப்பு தப்பு. சாமிநாதன் உத்தரவை முதல்ல கோயில் நிர்வாகம் அமல்படுத்திடணும். இல்ல, அங்கதான் அடுத்த சந்தேகம் வருது. ஒரு நீதிபதி ஒரு ஐடியாலஜில இருக்காரு, எல்லா நீதிபதியும் அதே ஐடியாலஜில இருப்பாங்க சார். அதை வந்து பதில் சொல்ல சார். ஒரு தகவல் மட்டும் சொல்றேன் சார், நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். நான் சொல்ல சார், இதை ஒரு பிரபலமான ஒரு பேராசிரியர், நம்ம ஜுடிஷியரியாலே அங்கீகரிக்கப்பட்டவர் மோகன் கோபால்ன்றவர், டாக்டர் மோகன் கோபால். டாக்டர் என்ன மருத்துவர் இல்லை, டாக்டரேட் இன் லா,
எங்களுக்கெல்லாம் சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜுடிஷியரிக்காக சார் இங்கே ஜுடிஷியல் அகாடமி இருக்குது சென்னையில். அப்புறம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் உயர்நீதிமன்றத்துக்கு மற்ற நீதிமன்றங்களுக்கெல்லாம் சேர்த்து ஜுடிஷியல் அகாடமி போபால் இருக்குது சார், மத்திய பிரதேசில். அதுக்கு 5 ஆண்டு டைரக்டர் இருந்தார் உச்ச நீதிமன்றம் நியமிச்சு. ஓகே. அவர் நேஷனல் லா ஸ்கூலோட பிரின்சிபல், சாரி வைஸ் சான்சலர். அவர் சொல்றார் சார், இன்னைக்கு இந்த மாதிரி ஏற்கனவே உயர் சாதிக்காரர்களின் ஆதிக்கத்தில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் உச்ச நீதிமன்றம் இருக்கு. கிட்டத்தட்ட அவர்கள் 80% இருக்காங்க. பட்டியலினத்தவர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், பெண்கள் இவர்கள் 20% தான் அங்கே இருக்காங்க. இந்த கடந்த 14 ஆண்டுகளில் இந்த போக்கில் கூடுதலாக என்னன்னா, கூடுதலாக இதுக்கு முன்னாடி உயர் சாதி தான் இருந்தாங்க. இப்போ உயர் சாதியில் சனாதானிகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி உயர் சாதி, இப்போ பொதுவாக உயர் சாதியில் சனாதானிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு கணக்கூட சொல்றாரு. அதனுடைய வெளிப்பாடாக இதை பார்க்கிறேன். நீங்க எப்ப சார் எல்லாருமே என்ன எந்த சித்தாந்தம் ஆட்சி செய்கிறதோ அதற்கு ஆதரவான நிலைப்பாடு எல்லா இடத்துலையும் இருக்கு சார். சார் வைக்கம் போராட்டத்தில் வைக்கத்துக்கு தெரு நடக்கூடாதுன்ட்டு அங்க ராசா மட்டும் உத்தரவு போடல, திருவாங்கூர் ஹைகோர்ட்டும் போடுது. மனசுல வச்சுங்க, திருவாங்கூர் ஹைகோர்ட் என்னடா நடக்கிறது இடத்த புள்ளன்னு சொல்லல. எனக்கு தெரியும். அதே அவசர காலத்திலையும் சொன்னேன் உச்ச நீதிமன்றம். அவசர காலத்திலும் ஜெயபிரகாஷ் நாராயண் உட்பட இதே இவங்க பிஜேபியிலே கூட யார் யாரெல்லாம் சிறையில் இருந்தாங்க தெரியல, அத்வானி இழந்தாரான்னு நான் நினைக்கிறேன் எல்லாம். அப்போ அதை விசாரிக்க கூட முடியாதுன்னு சார். இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இப்போ நீதித்துறை மேல மக்களுக்கு எப்படி நம்பிக்கை? சார் உங்களுக்கு என்னென்ன தொடர்ந்து பல இடங்களை சொல்லியிருக்கேன் சார். என்ன நீங்க இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு தயங்குறது இல்லை இல்லையா? மோடியோ, இந்திரா காந்தியோ, ராகுல் காந்தியோ, ராஜீவ் காந்தியோ, நான் யாரையும் விபி சிங் யாரையும் விமர்சிக்க தயங்குறது இல்லை. இங்கே தமிழ்நாடுன்னா ஸ்டாலினோ, பழனிசாமியோ, ஜெயலலிதாவோ, எம்ஜிஆரோ, கருணாநிதியோ விமர்சிக்க தயங்குறது இல்லை. இல்ல அதிகாரிகள் மட்டத்தில் தயங்குறது இல்லை. ஆனால் நீதிமன்றம்னா எப்படி சார்? அவங்க என்ன அந்த வானத்திலிருந்து பூச்சாங்களா? அவங்க சார் வானத்திலிருந்து எப்படி சார்? அவங்க நான் என்ன சார் அவமதிப்பு பண்றேன்? உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. உள்நோக்கம் நான் கூட இப்போ உள்நோக்கம் சொல்ல சார், சித்தாந்தம் இருக்குன்ற உள்நோக்கம்னு சொல்லல. அதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு சித்தாந்தம் எல்லாருக்கும் ஆட்சி செய்யும், அதை நீக்கலன்னு சொல்றேன். நான் சொல்ல ஜஸ்டிஸ் ரவீந்திரன் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். ஒரு உள்நோக்கத்தோடு செய்யறாருன்றது வேற. ஐ டோன்ட் யூஸ் த வேர்ட் உள்நோக்கம். மேபி ரெண்டுத்துக்கும் ஓவர்லாப்பிங் இருக்கலாம். ஆனால் சித்தாந்தம்ன்றது சித்தாந்தம் மேலோங்கி நிக்குது, அது இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. இல்ல அவரு சொல்லுவார், அவர் கேட்டவர் இல்ல நான் அப்படிலாம் இல்ல, என் மனசாட்சிப்படி நான் பண்றேன் பாரு. அவர் எனக்கு அப்படிலாம் இல்ல. நீதிபதியினுடைய தீர்ப்பை, நீதிபதியினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கலாமா? நிச்சயமா விமர்சிக்கலாம் சார். சார் அவர் இப்ப ரிட்டையர் ஆன ஒருபாடு இதை நீங்க எல்லாரும் அப்ப பேசுவாங்க பாருங்க, இதை விட கூடுதலா பேச போறாங்க பாருங்க. இப்ப பாபர் மசூதி தீர்ப்பை எப்படி என்ன பேசுவாங்க? இப்ப அது ரிசர்ச் மெட்டீரியல், ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஆமா, அவ்வளவு அதே மாதிரிதான் இவர் தீர்ப்போம். இவர் என்னென்ன தீர்ப்பு சொல்லியிருக்காருன்றது எல்லாம் கரூர்ல இருந்து எல்லாத்தையும் இப்ப எல்லாம் பேசுற அமைதியா இருக்கவங்க எல்லாம் அடுத்து ஆய்வு பண்ணுவாங்க சார். இப்ப விசிக தலைவர் திருமாவளவன் அவர் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை இம்பீச் பண்ணணும், தகுதி நீக்கம். அவர் கருத்து. நான் என்ன நான் காலையில் சொல்லிட்டு இருக்கேன், நான் மாற்றம் செய்யறேன். ஏன்னா இம்பீச்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகாது சார். முதல்ல அதை புரிஞ்சுங்க. இது வரைக்கும் 75 ஆண்டுகள்ல ஒரு நீதிபதி இம்பீச் ஆகும். ஏன்னா 2/3 வேணும். யார் ஆட்சி செய்யறாங்க? இந்த சித்தாந்தம் தான் ஆட்சி செய்யும். அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாரு அநேகமா. அதை புரிஞ்சுக்கணும். இல்ல இங்க இருக்கக்கூடிய வக்கீல்கள் எல்லாம் கூட அப்படி இருக்கிறதுக்கான காரணம் அது உண்மை சார். நிலவரம் அவர் சீஃப் ஆவார், அடுத்து உச்ச நீதிமன்றம் போவார். அதனால நீண்ட நாள் இருக்கு. தொழில் பண்ணணும் சார். ப்ராக்டிக்கலா சொல்றேன், ஒவ்வொரு வக்கீலும் தொழில் பண்ணணும். இல்லைங்குதுங்களா? அப்போ வாஞ்சிநாதனை ரிமூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பார்ல இருந்து அவர் பண்ணிடுற கண்டெம்ட் போட்டு அவங்க தொழில் பண்ணணும் சார். அது ஒரு டெரர்ல. இப்போ நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க நீதித்துறைக்குள்ளேயும் அரசியல் இருக்கு. நிச்சயமா 100% இருக்கு சார். அதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீதித்துறையும் அரசின் ஒரு அங்கம். காவல்துறை மாதிரியோ, இராணுவம் மாதிரியோ, சிறைச்சாலை மாதிரியோ அதே மாதிரியான ஒரு அங்கம். ஆனா காவல்துறை கிட்ட துப்பாக்கி இருக்கு, இவங்க துப்பாக்கி இல்லை, பேனா இருக்கிறது. அதான் வித்தியாசம். ஆனா எங்கேயாவது செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குங்க சார். ஒரு நீதிபதி தவறு செய்யறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொருத்தர் அதை சரி பண்ணணும் சார். அதுக்கான அது உங்களுக்கு கோட்பாட்டு அளவில் பிராக்டிக்கலா சார். நான் உங்களுக்கு திருப்பி கேட்கறேன். இப்ப 75 ஆண்டுகளே எடுத்துங்க. நான் இப்ப மட்டும் சொல்ல, நான் பிஜேபி மட்டும் சொல்ல. 75 ஆண்டுகள்ல இந்த வீரம் பேசுற உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எத்தனை மத்திய அமைச்சர்களை உள்ள அமைச்சிருக்கு சார்.
ராஜாவை அனுப்புவாங்க, ஏன்னா அவர் மாநிலத்தை சேர்ந்தவர், தயவு செய்து சொல்றாரு. எத்தனை பேர் அமைச்சிருக்காங்க சொல்லுங்க வழக்கு போட்டு. ஆனா எவ்வளவு மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களை போயிருக்காங்க. இதே மாதிரி ஒரு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தா எதனா நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது வேணாம் சார், கேட்குறேன். கவர்னர்ல 100% அவங்களுடைய கையால் சார் சட்டமே அனுமதிக்குது. சட்டமே, அரசமைப்பு சட்டமே கவர்னரை அவங்க நியமிக்கலாம், தேர்தல் ஆணையரை அவங்க நியமிக்கலாம், சிஏஜியை அவர்கள் நியமிக்கலாம், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் நியமிக்கலாம். யூபிஎஸ்சி, ஏன் யூபிஎஸ்சி கூட முக்கியம்னா உச்சநீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்கு. சீஃப் செக்ரட்டரிக்கு நாம் பண்ணிக்கலாம், ஆனால் டிஜிபிக்கு அவங்க தான் பேனல் அப்ரூவ் பண்ணுவாங்க. என்னன்னா எனக்கு தெரியல. இதெல்லாம் இதான் ஃபெடரலிசம். இதுக்கு பேர் ஃபெடரலிசம். அவன் யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் அது இல்லை சார். அதை இவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக தங்களுக்கு ஃபேவரபுளாக டில்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்புக்கு கொஞ்சம் வரலாம் சார். நம்ம நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், அவருடைய ஐடியாலஜிக்கல் பத்திலாம் சொல்லலாம். ஆனா தீர்ப்புல அவர் சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. நான் எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன், மலை உச்சியில ஒரு தூண் வைக்க வேண்டிய தேவை என்ன, அதுல வந்து வட்ட வடிவம் இருக்கு, தீபம் ஏத்துறதுக்கான அமைப்பு இருக்கு, சும்மாவா அந்த இடத்துல போய் வச்சிருப்பாங்க. அப்போ தமிழர்களுடைய பண்பாட்டுல மலை உச்சியில நம்ம தீபம் ஏத்துற அந்த மரபு இருக்கு, அதனால இதுல ஏத்துற என்ன தப்பு அப்படின்னு நான் வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, இதுல வந்து அவரோ நீங்களோ நானோ முடிவு எடுக்கிறது இல்லை, கோயில் நிர்வாகம் முடிவு எடுக்குது சார். கோயில் நிர்வாகம் இதே மாதிரி ஒரு அமைப்புல உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துது. அது இப்போ திருவண்ணாமலை ஒரு இடத்துல தான் சார் ஏத்துறாங்க, எல்லா கோயிலும் ஒரு இடத்துல தான் ஏத்துறாங்க. ஆமா, எல்லா மலையிலும் ஒரு இடத்துல தான் ஏத்துறாங்க. நான் இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல ஏத்து, ஏன்னா நாங்க இந்துத்துவ சக்திகள் சொல்றோம்னா அதை கோயில் நிர்வாகம் ஏத்துக்கலன்னா கோயில் நிர்வாகத்தை பத்தி தான். கோயில் நிர்வாகமே அங்கேயும் நான் ஏத்துறேன்னா யாரும் பிரச்சனையே இல்லை சார். அவங்க என்ன கேட்கறாங்க, அதை வந்து நாங்க ஏன் இதை பண்ணோம், நாங்க கலாகாலம் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு இந்த இடத்துல ஏற்றுறாங்க. அதெல்லாம் இப்ப நினைக்கலாம் சார், அந்த பக்கத்துல போனா பிரச்சனை வரும். ஏன்னா அதை இஸ்லாமியர்களுடைய அவங்க ப்ராப்பர்ட்டி வழியா தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது நீங்க சொல்ற இடத்துக்கு. எனக்குதுங்களா? அதனால வந்து அப்படி இருக்கு. இதான் சார் அடிப்படை. அவர் என்ன சொல்றாரு, பாதுகாப்பு அம்சங்கள்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்பயும் கலவரம் வருமா? சார் ஏன் வராது? பாபர் மசூதி என்னாச்சு, குஜராத் என்னாச்சு, இது வரைக்கும் நமக்கு தெரியாதா? மதக்கலா நேற்று என்ன பண்ணாங்க சார் பாருங்க, எங்க அவங்க பெரிய சக்தி கிடையாது, என்ன பண்ணாங்க? ஏன் போறாங்க சார்? போலீஸ் ஒன்றாடி அவர் சட்டத்தை மதிக்கிறவனா போக வேண்டியது தானே, அப்புறம் கோர்ட்ல போய் பார்க்க வேண்டியது தானே. இன்னைக்கு வந்து ரத்து பண்ணிட்டாரு, இன்னைக்கு போய் அவங்க பண்ணிட்டாங்க சார். அப்போ என்ன சார், அப்போ இது அரசியல் பிரச்சனை. நீங்க அதை தயவு செய்து புரிஞ்சுங்க. இது வழிபாட்டு பிரச்சனையே அல்ல சார். முருகர் வழிபடுறது கோயில் தான் சொல்லுது, முருகர் கோயில் தான் சொல்லுது நாங்க அந்த இடத்துல ஏற்ற மாட்டோம், இந்த இடத்துல தான் ஏற்றுவோன்ட்டு. இப்போ திருவண்ணாமலை அந்த இடத்துல ஏற்றுறாங்க, இன்னொரு இடத்துல ஏற்று. ஐயா இல்லப்பா நாங்கள் இங்கே தான் ஏற்றுவோம், நான் மரபுப்படி இங்கே தான் ஏற்றுவோம். இல்லை இன்னொரு இடத்துல ஏற்று. என்ன அந்த இடத்துல ஏற்றுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏற்கனவே ரெண்டு நீதிபதி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, அது முடியாதுன்ட்டு. அப்போ நீ சூப்பர், அதாவது 2 பேர் சொன்னாலும் தப்பு. விளக்கேத்த நீதிபதி அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா, அப்படி அந்த இந்து அமைப்பினர் போய் அதுல விளக்கு ஏத்துனாங்கன்னா பின்னால என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அது வருஷம் இந்த போய் தர்கா பக்கத்துல இருக்கு சார். அதனால வேற எங்கேயான ஒரு இடத்துல வந்தா என்ன கேட்டா அது கூட கோயில் தான் முடிவு பண்ணணும். கோயில் தான். கோயில் வேணான்னு நினைக்கிறது எப்படி? நீங்க எப்படி இப்போ வந்து ஆகமும் இது அதெல்லாம் சொல்றீங்களோ, அப்ப அவங்க உரிமை இல்லையா சார்? கோயிலோட உரிமையா இல்லையான்றதுதான் கேள்வி. நீங்க தான் சொல்றீங்க திருப்பி கோயிலோட விஷயத்துல நமக்கு நீங்க தலையிடுறீங்க. அதனாலதான் எதிர்காலத்துல பாபர் மசூதி மாதிரியே இங்கேயும் தர்கா பக்கத்துல இவங்க போறது சார். இப்ப என்ன பண்றாங்க, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போனா ஏன் வந்து மசூதி வழியே போடுவானான்றாங்க. ஏன் சார் சொல்றாங்க? போனா என்ன பிரச்சனைகள்? போலீஸ் அதான் சார், வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா. ரெண்டாவது, இப்ப இது யாரோட கோரிக்கை? மக்கள் கோரிக்கை இல்ல, சங்கிகள் கோரிக்கை. நீங்க இந்த உறுதியை சொல்லலாம். தொடர்ந்து அவங்களுக்கு சார், அவங்களுக்கு என்னன்னா இதே இடத்துல பக்கத்துல தர்காவும் மசூதி இல்லாட்டா அந்த அவங்க அதை எழுப்பட்டாங்க சார். தர்காவும் மசூதி இருக்கிறது இல்ல, அவங்களுக்கு இந்த அரசியல் பண்ணணும் சார். நான் கேட்குறேன் சார், இன்னைக்கு மதுரைக்கு என்ன சார் வேணும்? ஒரு இடத்துல ஏற்றியாச்சு. மதுரைக்கு என்ன வேணும்? மெட்ரோ ரயில் வேணும். மெட்ரோ ரயில் மறுத்தது யாரு? மத்திய அரசு. அதுக்கு பதில் வாங்கி தர சொல்லுங்க. அவங்க தானே சார் வாங்கி பதில் சொல்லுங்க. எய்ம்ஸ் ஏன் இன்னும் வரல? ஏன் செங்கல்லாவே இருக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். மீதி எல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ அரசியல்வாதிகள் அரசியல் பண்றாங்க, சுய ஆபத்துக்காக செயல்படுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து தேர்தலில் அதை வந்து காட்டுவாங்க, அதுக்கான பதிலை கொடுப்பாங்க. நீதித்துறையில் இப்படி ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா மக்கள் என்ன பண்ணணும்? அது சார், எனக்கு தெரிஞ்ச நீதித்துறை எப்போதுமே ஒரு அரசிடம் இருந்து வேறு சார். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நீதித்துறை இப்படி யாருக்கு இருந்து?
பகத்சிங்கை தூக்கில போடுறது யாரு? நீதித்துறை தானே போடுது. ஆமா. ஆமா, அதே மாதிரிதான். அதனால நீதித்துறை என்னமோ நீங்க நினைக்கிற மாதிரியானதெல்லாம் இல்ல, அது அரசின் ஒரு அங்கம் சார். நான் சொல்ல மக்கள் எப்படி இதை பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இதெல்லாம் இதுக்கெல்லாம் தீர்வு ஒரு நாள்ல கிடையாது சார், 75 ஆண்டுகள்லையும் கிடையாது, நீண்ட கால ஒரு சர்ச்சை சார். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த சண்டை நடக்குது நிச்சயமா. இப்ப கேட்கறாங்க இனிமேல் அதை இப்ப எடுக்க நான் சொன்னல 80% விவகாரம் விவாதிக்கப்படுது. இப்போ பிஜேபி எம்பிக்களே இதை கேட்கறாங்க. அதனால இந்த விவாதம் வரும் சார். இப்போ ஸ்லோவா 75 வருஷம் ஆகுது இந்த விவாதம் வரதுக்கு. இன்னும் கூட அது இன்னும் சூடு பிடிக்கல. நீங்க ஷாக் ஆவீங்க. இப்போ ஒரே பெண் தான் சார் இருக்காங்க நம்ம சமூகத்துல. 50% விமன் ஒரே பெண் தான் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில். ஏன் இதுவரையில் 10% இருக்கக்கூடியவர்கள் உயர் சாதி பர்சன்டேஜ் எவ்வளவு இந்தியாவிலேயே 10% ஷெட்யூல் ட்ரைபு. இதுவரையில் 75 ஆண்டுகள்லயே ஒரே ஒரு ஆள் தான் அப்பாயிண்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு கேள்விக்குள்ளாகுது. இங்கே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய கருத்துல கிட்டத்தட்ட ஒரே ஒருத்தர் தான் இது வரைக்கும் கடந்த 75 ஆண்டுகள்ல ஒரே ஒரு நீதிபதி தான் பட்டியல் எடுத்துட்டு போயிருக்காரு உச்ச நீதிமன்றத்துக்கு. 1 இயர் ஒருத்தர் கூட போகல. இத முக்குளத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வர்த்தனை பண்ணி எடுத்து யாரும் போகல. அது இப்போ எம்பிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 89 பிரிவு அதுக்கப்புறம் யாரும் போகல. ஹைகோர்ட்ல யாரும் ஆகல. யாரு அதாவது சீர்பரம்பினர் இருக்காங்கல்ல, அவங்கல இருந்து யாரும் ஹைகோர்ட்ல வக்கீலா இருந்து அவங்க யாரும் ஆகல இது வரைக்கும். அப்ப இந்த ரெப்ரசன்டேஷன் காமனா ஜனநாயகம். ஆமா, அப்பதான் சார் இந்த தீர்ப்புல கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜனநாயகம் இருந்தா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்பதான் அந்த ஃபைட் நீதித்துறைக்குள்ளே இருக்கும். நிச்சயமா இருக்கும், அது பேலன்ஸ் ஆகும். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.